ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அது உறுதியா தெளிவா இருக்கு, ரொம்ப உறுதியா தெளிவா இருக்கு. 2022 நீங்க சென்னை மாநகர தேர்தலில் போட்டி போட்டீங்க. அப்ப நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, வீடு வீடா போய் ரெஸ்யூம்லாம் கொடுத்தீங்க, உங்க நான் யாரு அப்படின்றத வந்து தெளிவா ஓப்பனா சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க கத்துக்கிட்ட பாடம் என்ன அந்த தேர்தலில்? ஸ்டேட் எலெக்ஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான எலெக்ஷன், டெல்லிக்குமான எலெக்ஷன் மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி சார் நரேட்டிவ் செட் பண்ணது தான் டிஎம்கே கிங் சார். அதில் மட்டும் தான் அவங்க கிங். ஏமாத்தி தான் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க தவிர அவங்க வின் பண்ணி ஆட்சிக்கு வரல. 28 மாசத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்கல, இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 28 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம்ல. மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு பிரச்சனையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட கேட்டு அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கும். இப்போ வந்து எனக்கு இது இல்லைங்க அது பண்ணித்தராங்க அப்படி சொல்ல முடியாது. அதோட எக்ஸாக்ட் சிச்சுவேஷன், டைம் லைன் அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். வார்ட் பை வார்டு நான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அதுக்கு சொல்யூஷன், அது எப்போ நடக்கும், டர்ன் அரவுண்ட் டைம் இருக்கும், TAT வரைக்கும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். திமுக கவர்மெண்டோட மிகப்பெரிய பிரச்சனையா நீங்க என்ன பாக்குறீங்க? இப்போ மட்டும் இல்லை சார், 2021 நான் வந்து அவங்களுடைய ரீச் அண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் பீப்புள் வந்து அடக்குமுறை. இன்னைக்கு சென்னை ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் இருக்கு. அது பண்ணுறதே அவங்க தான். விற்கிறவனை பிடிக்க மாட்டாங்க, யூசர்ஸை பிடிக்கிறாங்க. 70 இயர்ஸாக வந்து 4.5 லட்சம் கோடி கடன். 2021 26 5 வருஷம் தான் 5 லட்சம் கோடி டேட்டா இருக்கு. 1.5 லட்சம் கோடி தான் வந்து இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் செலவு பண்ணி, இது 3.5 லட்சம் கோடி காணும். இந்த எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் திமுக தமிழன் பிரச்சனை நினைக்கிறாரு. அவரு ஒரு ரொம்ப பாப்புலரான, அதே மாதிரி டிவிகே விஜய் வந்திருக்காரு. ஸோ அவங்களுடைய கட்சி சார்பா பிரபலமான பேச இருக்கக்கூடிய ராஜ்போகன் நிற்கிறாரு. பாப்புலாரிட்டி டசன்ட் மேட்டர். மக்கள் ஓட்டு போடுறது வந்து எவன் களத்தில் இருக்கிறான், எவன் இறங்கி வேலை செய்வான், எவன் கூப்பிட்டா வருவான். பிஜேபி எத்தனை ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக காங்கிரஸ்க்கு இவங்க கொடுத்த ஒதுக்கீடு சீட்டு வந்து 28, இவர் 27 கொடுத்து நான் தானே 4 காமிச்சேன். யாரா வேணா இது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் தான். அதுக்கு தான் இந்த 1 சீட் டிஃபரன்ஸ். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க வந்து கொஞ்சம் யங்ஸ்டர், எப்படி உங்களுக்கு நம்பி அதை கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு ஒரு? ஸோ இந்த ப்ராக்ரஸ்லாம் பார்க்குற தலைவர். ஸோ ஆப்வியஸாக தலைவர்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். சரி, அதிமுகன்ற ஒரே கட்சியில் தானே இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. உழைப்பவனுக்கு வாய்ப்பு, உனக்கு தகுதியானவனுக்கு வாய்ப்புனா அது வந்து ADMK அதிமுக மட்டும் தான் இருக்கு. புரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் எழும்பூர் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் திரு அபிஷேக் ரங்கசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப பிஸியான ஒரு டைம், உங்களை பிடிக்கிறதே அவ்வளவு டஃபா இருந்துச்சு இன்னைக்கு. ஒரு மதிய இடைவேளையில, அது உணவு இடைவேளையில உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல சாப்பிட்றோம் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு பிரியாணி. பிரியாணி எப்பவுமே ஃபேவரட் டிஷ் சார். ஆமா, போதும் சார், சாப்பிடலாம் ப்ளீஸ். ஃபீல் ஹோம். உணவுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஃபிட்னஸ் எந்தூசியஸ்ட். உங்க ரீல்ஸ் நிறைய பாக்குறோம். அதுவும் டம்பிள் வெல்ல பயங்கரமா வந்து பல விதமான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸா நிறைய ஸ்ட்ரெஸ்ல, எலெக்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து நிறைய இருந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸா கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணல. பட் இல்லைன்னா நான் கொஞ்சம் ப்ராப்பரா தான் இருப்பேன், டயட்ல இருப்பேன். ஓகே ஓகே ப்ளீஸ். ப்ராப்பர் டயட்னா எப்படி இருப்பீங்க? குட் ஃபேட்ஸ் மட்டும் எடுத்துப்பேன், ரொம்ப கம்மியா. கார்ப்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிடுவேன், ப்ரோட்டீன் ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக சொல்ல போனேன்னா கேலரி டெஃபிசிட் டயட்ல இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த தேர்தல் களம் அதிமுகவுக்கு எப்படி இருக்கு? மிக பிரகாசமா இருக்கு. ஆனால் நாள்கள் கடக்க கடக்க ஒன்றா போக போக இன்னும் பிரகாசமாக மாறிடும். தலைவர் சொன்னபடி 234 தொகுதிக்கு 210 தொகுதி ப்ளஸ் உறுதி. அப்படியா? அப்படி இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து 2008 பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? உண்மையாக சொல்ல போனால் 18 வயசு, அப்போ தான் ஓட்டு போடுற வயசு. எனக்கு ரொம்ப நாளாக வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து புரட்சி தலைவி அம்மா அவங்களோட சீரியஸ் ஃபாலோவர். அதுக்கு முன்னாடி வந்து புரட்சி தலைவரோட சீரியஸ் ஃபாலோவர். ஸோ அவங்களாம் அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்துக்கும்போது அவங்க வந்து தேவர் ஜஸ்ட் ஃபாலோவர்ஸ் தான். நான் யாருமே வந்து பார்ட்டியில் போய் இன்வால்வ் ஆகலை. அப்போ நான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போட ஒரு நாளைக்கு மட்டும் தான் போகிறாங்க. ஆனால் இந்த நாங்கள் இருக்கிற தெருவிலே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஈக்குவலான வேறு கட்சி மக்களும் இருந்தாங்க. ஸோ நான் அப்போவே முடிவு பண்ணி இதில் ஜாயின் பண்ணி
நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் 30 பேர் இருக்கிறோம். ஓ. நான் அப்போவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 30 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணி உறுப்பினர் கார்டு வாங்கி வந்தேன். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அன்னைக்கு காலகட்டத்தில் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருந்தது. பொதுவாக ஒரு அரசியலை ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அந்த இதில் தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அன்னைக்கு அதிமுக ரொம்ப பலவீனமாக இருந்துச்சு, எதிர்கட்சியாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எப்படி அதிமுக சூஸ் பண்ணீங்க? அம்மான்றது ஒரு ஆளுமை. அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அவங்க தான். இப்போ எப்படி எடப்பாடியார் எதிர்கட்சியிலையும் எப்படி இருக்கு? நீங்கள் நேற்று பிரச்சாரம்லாம் பார்த்தீங்களா? ஆமாம், அடி பிரின்னு பிரிகிறாரு. பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. பயங்கர வைரல். அது மாதிரி என்னுடைய ஃபோகாஸ்ட் எப்படின்னா, எங்கள் தலைவர் எடப்பாடியார் 1 கோடி எம்ஜிஆருக்கு சமம், 10 கோடி அம்மாவுக்கு சமம். அப்படியா? அந்த நம்பரை கூட நான் வந்து சொல்ல முடியல. அதனால தான் நான் கோடி கணக்கில் சொல்கிறேன். பாருங்க, அவருடைய இப்போ ஆட்சி சிஎம் வந்தனையும் இந்த ஸ்டேட்டை எப்படி மாற்றின மட்டும் பாருங்க. அது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுவாங்க. அவ்வளோ பிளான். ஆனால் இன்னைக்கு டிஎம்கே பண்ணுற நரேட்டிவே வந்து அவர் வந்து பிஜேபிக்கு அடிமையாயிட்டாரு, பிஜேபிக்கு அடிமையாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்குமான எலெக்ஷன், டெல்லிக்குமான எலெக்ஷன் மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதை கேம்பெயின் செட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், நரேட்டிவ் செட் பண்ணது தான் டிஎம்கே கிங் சார். அதில் மட்டும் தான் அவங்க கிங். அப்படிதான் வந்து பொய்யான வாக்குறுதியும் பொய்யான நரேட்டிவை செட் பண்ணி ஏமாற்றி தான் 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. தவிர அவங்க வின் பண்ணி ஆட்சிக்கு வரல. எல்லாமே 500 550 வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் எதுவுமே முடியலையே. 28 மாதத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் கொடுக்கல, இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் 28 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம்ல. இது மாதிரி அவங்க வின் பண்ணுற காரணமே வந்து மக்கள் ஏமாந்துட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தடவை ஏமாறுவாங்க. இந்த வாட்டிலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. சாரி. ஸோ நீங்கள் வந்து பலதரப்பட்ட விஷயத்தில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட் இருக்கீங்க, ஆண்டர்பிரனர், இன்னொரு பக்கம் வந்து ரைஃபிள் கிளப்பு, ஸ்போர்ட்ஸு, அதெல்லாமே டோட்டலாக இது அரசியல் அப்படின்னும் போது எப்படி அதை டைம் பேலன்ஸ் பண்ண முடியுது? ஸ்போர்ட்ஸு, இந்த ரைஃபிள் கிளப்பில் வந்து ஷூட் பண்ணது, இதெல்லாம் வந்து என்னுடைய பேஷன். பீயிங் ஃபிட் வந்து இப்போ இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல். பீயிங் அன் ஆண்டர்பிரனர் வந்து நம்ம வாழ்வாதாரம். ஓகே. ஆனால் இது எல்லாத்தையும் மேலே நம்மளுக்கு ஒரு விஷன் ஒன்று இருக்கும். ஓகே, அதுதான் வந்து பாலிடிக்ஸ். மக்கள் கூட கனெக்ட் ஆகணும். அதே நான் மறுபடியும் சொல்லுது எப்படின்னா, ஆட்சியும் அதிகாரமும் இருந்தால் தான் இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். அது உறுதியாக தெளிவாக இருக்கு, ரொம்ப உறுதியாக தெளிவாக. 2022 நீங்கள் மாநகராட்சி தேர்தல், சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டீங்க. அதிமுக சபங்க ஏற்கனவே வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஸோ அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. வீடு வீடாக போய் ரெஸ்யூம்லாம் கொடுத்தீங்க. உங்க நான் யார் அப்படின்றத வந்து தெளிவாக ஓப்பனாக சொல்லியிருந்தீங்க. அந்த தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஆர்ஓ பிளான்ட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறதுலாம் வாக்குறுதி தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க? அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அந்த தேர்தலில்? இது வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு அவ்வளோ பெரிய கான்ஸ்டிடுவன்சி 10 ஏரியா இருக்குது. செட்பெட், எக்மோர், புருஷவாக்கம், சூளை, பட்டாளம், கீழ்பாக், வெப்பேரி, புதுப்பேட், இந்த மாதிரி 10 ஏரியா இருக்குது. இந்த வைடர் கான்செப்டில் நீங்கள் வந்து யோசிக்கும் போது மக்களுடைய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும். ஒரு பிரச்சனையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கும். சும்மா ஒரு பொய்யான வாக்குறுதியோ ஒரு பண்ணுறோம், இப்போ வந்து எனக்கு இது இல்லைங்க அது பண்ணித்தராங்க அப்படி சொல்ல முடியாது. அதோட எக்ஸாக்ட் சுச்சுவேஷன், டைம்லைன், அதெல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணிவிட்டு இன்னொரு 2 to 3 டேஸில் வந்து நாங்கள் வந்து வார்டு பை வார்டு நான் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அதுக்கு சொல்யூஷன், அது எப்போ நடக்கும், டேர்ன் அரவுண்ட் டைம் இருக்கும், TAT வரைக்கும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இப்போ. ஸோ டோர் டு டோர் அந்த மாதிரி டோர் டு டோர் நடக்கும் கண்டிப்பாக. ஒன்று. ரெண்டாவது, இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம மேனிஃபெஸ்டோ பண்ணோம். அந்த மாதிரி இப்போ மேனிஃபெஸ்டோ இருக்கும். ஓகே. இந்த தொகுதிக்கான மேனிஃபெஸ்டோ, இந்த தொகுதிக்கான மேனிஃபெஸ்டோ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எங்கள் தலைவர் கவர் பண்ணிட்டாரு. கொஞ்சம் ஃபியூ திங்ஸ் இப்போ சப்போஸ் அவங்களுக்கு இங்கே லோக்கலில் மைக்ரோவில் என்ன தேவையோ அந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ வந்து இந்த தொகுதி மேனிஃபெஸ்டோ கிடையாது. லாஸ்ட் டைம் ரெஸ்யூம் விட்டது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒரு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கே தெரியும், 1 by 1 தான். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏடிஎம்கே இப்போ பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது. ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த காலங்களில் 2011 தேர்தலை தவிர்த்து அதிமுக கூட்டணி எங்கேயுமே இந்த எழும்பூரில் ஜெயிச்சதில்லை. அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியாக இருக்கும் பொழுது அதை எப்படி ஓவர் கம் பண்ண போறீங்க? ஏன்னா இது பிஜேபி வேற கூடவே இருக்கீங்க. இந்த பகுதிகளில் வெப்பேரி இருக்கு, சூளை இருக்கு, பெரியமேடு இருக்கு, இங்கெல்லாம் வந்து முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ அதை எப்படி இதை பண்ண போறீங்க? ஃபஸ்ட்டு வந்து அந்த
என்டிஏ கூட்டணி பிஜேபின்ற கட்சி வந்து முஸ்லீமுக்கு எதிரானவங்கன்னு இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவை செட் பண்ணி இங்கே இருக்கிற முஸ்லீம் மக்களை வந்து நம்ப வச்சது, பொய்யா நம்ப வச்சது வந்து இங்கே இருக்கிற திமுக கவர்மெண்ட். ஸோ ஒரு தடவை அவங்க பார்த்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு பாரத பிரதமர் மோடி எவ்வளோ நல்லது பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். உலகமே சமைச்சு போயிருக்காங்க. நம்ம ஊருக்கு மட்டும் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நம்மளோட ஷிப் மட்டும் வருது. அவ்வளோ லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம், அவ்வளோ நல்லது பண்ணுறோம். ஸோ மக்கள் தே ஆர் வெல் அவர். இப்போ பாகிஸ்தான் ஜிடிபி காலி, ஸ்ரீலங்கா ஜிடிபி காலி, ஓகேங்களா, அவங்க கரன்சி எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. பங்களாதேஷ் காலி, சென்னை, தமிழ்நாடு, சென்னை, இந்தியா அப்படின்னு எடுக்கும்போது நீங்கள் வந்து சென்னைன்னு பார்ப்பீங்கன்னா தமிழ்நாடு பார்ப்பீங்க, இந்தியான்னு பார்ப்பீங்களா? இந்தியா. அப்போ இந்தியாவை ரூல் பண்ணது யார்? பிஜேபி. நம்மளோட ஜிடிபி க்ரோத் மட்டும் பாருங்க, எந்த ஸ்கை ராக்கெட்டில் இருக்குது, உலகமே வியக்குதுங்க. தி வேர்ல்ட் ஸ்டார்டட் இன் வெஸ்ட், ஓகேவா? அப்படியே லாஸ் ஏஞ்சலஸில் ஸ்டார்ட் ஆனது, எல்லாம் பணக்கார மக்கள் அங்கே இருந்தாங்க. அப்படியே மைக்ரேட் ஆகி நியூயார்க் வந்தது, ஈஸ்ட்டுக்கு வந்தது. அப்படியே மைக்ரேட் ஆகி இப்போ நம்ம மிடில் ஈஸ்ட், துபாய்க்கு அப்படிலாம் வந்தது. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்தியாலாம். இந்தியா வில் பி someday, not someday, very soon டாக் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அதுக்கு கரெக்டான வந்து பண்ணுறது இப்போ இந்திய கவர்மெண்ட் கரெக்டாக பண்ணுது. இது எல்லாமே மக்களுக்கு புரியுங்க. மக்கள் வந்து அப்போ அது மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உள்ளார வந்து இன்ஃபில்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். சின்ன குழந்தைங்க கூட எல்லாமே தெரியுது. அப்போ அந்த கன்சிடரேஷனில் பார்க்கும்போது இவங்க செட் பண்ணுற நேரேட்டிவ் ஒன்றும் வேலை நடக்காது. மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, எந்த கவர்மெண்ட் வந்தால் எங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லது நடக்கும், எந்த கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பாதுகாப்பு இருக்கும், எந்த கவர்மெண்ட் இருந்தால் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கும். இது மூணுத்துக்குமே ஏற்ற கவர்மெண்ட் எடப்பாடி. திமுக கவர்மெண்ட் மிகப்பெரிய பிரச்சனையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க 2021 25 வரைக்கும்? சார் நான் இப்போ மட்டும் இல்லை சார், 2021 நான் வந்து நோட் பண்ணி தந்தேன். ஃபஸ்ட்டு வந்துலையும் அவங்களுடைய ரீச் அண்ட் அப்ரோச் டுவர்ட்ஸ் பீப்புள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அடக்குமுறை, அவங்க கட்சிக்காரங்க மட்டும் இது என்ன பண்ணலாம், பப்ளிக் பண்ணக்கூடாது. அந்த காரணமானால தான் இன்னைக்கு சென்னை ஃபுல்லாக வந்து ட்ரக்ஸ் இருக்குது. அது பண்ணுறதே அவங்க தான். ஆனால் வந்து அவங்க சொல்கிறதுனால எங்களுக்கு யாரும் தெரியாது. விற்கிறவனை பிடிக்க மாட்டாங்க, யூசர்ஸை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு பட்டாளம் மார்க்கெட்டில் நேற்று போயிருந்தேன் சார், 2 நாளாக அங்கே தான் இருந்தோம் கேம்பெயின். வீடாக சொல்லுதுன்னா, ஐயா வந்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே எங்கள் கஞ்சா அடிக்கிறாங்க ஐயா, ஐயா 3 நாள் முன்னாடி இங்கே ஒருத்தன் ஊசி போட்டு செத்து போட்டேன் ஐயா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னமா வயசு ஐயா, அவனுக்கு 15-16 இருக்கும், ஊசி போட்டு செத்து போயிடும். பட்டாளம் மார்க்கெட்டில் மட்டும் இந்த லாஸ்ட் 6 monthsல 3 பேரே வந்து ஊசி போட்டு இறந்துருக்காங்க. போதை ஊசி போட்டு அவ்வளோ லெவல். ஸோ இதெல்லாம் நடக்கிறது என்னன்னா, கேட்பார் இல்லை, ஒருத்தர் விற்கிறான், அவனை யாரும் தடுக்க முடியல. போலீஸை போய் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ண முடியும்? ஆளுங்கட்சி. இது ஒரு பிரதானமான பெரிய ப்ராப்ளம். இந்த உமன் சேஃப்டியும் ட்ரக் அபியூஸும். ஸோ ஆப்வியஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த காலத்தில் மெத்தஃபெட்டமின்லேருந்து இதுலேருந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து கஞ்சா எல்லாமே எடுக்கிறாங்க. இதில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, லேடிஸை தொலை பண்ணுறாங்க. இது வந்து தலை விரிச்சு ஆடுது. திமுக கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நான் இந்த ஸ்கீம் கொடுத்தேன், அந்த ஸ்கீம் கொடுத்தேன்னு சொல்கிறான். பாதுகாப்பு கொடுத்தீங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சார், நம்ம வீட்டில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், நீ அவங்களுக்கு வந்து நகை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு 4 பேர் உள்ளார வந்து சண்டை போடுறான்னா அதை விரும்புவாங்க, நகையை விரும்புவாங்க. அதுதான் இப்போ இங்கே நடக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம வந்து, ஆனால் அவங்க நகையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் சார். நம்ம 70 years நம்ம வந்து தமிழ்நாடு வந்து ஆட்சியில் இருக்குது, மாறி மாறி கவர்மெண்ட் இருக்குது. 70 years வந்து 4.5 லட்சம் கோடி கடன். 2021 26 5 வருஷம் 5 லட்சம் கோடி. இந்த 5 லட்சம் கோடி எடுத்து நம்ம தமிழ்நாடு மாதிரி ஜிடிபி ஏறி இருக்கு. நாங்கள் 1.9% அளவுக்கு எக்கனாமிக்கலாக க்ரோத்தில் வந்து நம்பர் 1ல இருக்கும் அப்படிலாம் கிளைம் பண்ணுறாங்க. அதோட அந்த எக்கனாமிக் க்ரோத் எல்லாம் நடக்குதுன்னா கண்ட்ரியும் சேர்ந்து வளருது. அதனால உங்களுக்கு அதோட கடன் வாங்குற அந்த உச்சவரமும் அது கட்டுக்குள்ளே தான் இருக்கு. எப்படி சார் நீங்கள் அதான் நான் சொல்றேன் பாருங்க, 70 அளவை மீறல, நாங்கள் அந்த ரேஷியோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரேஷியோ மீறல அப்படின்றாங்க. ஏன்னா அதே தான் இப்போ ஏடிஎம்கேடைய மேனிஃபெஸ்டோலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட சொல்லியிருக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாய் உதவித்தொகையாக இருக்கட்டும், இல்லை வந்து 2,000 ரூபாய் உரிமை தொகையாக இருக்கட்டும், இதே மாதிரி ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே இந்த ஃப்ரீபி ஸ்கீம்ஸை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 75,000 கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட்டில் போட வேண்டியிருக்கும். இது எப்படி நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுவோம்? நான் சிம்பிளாக சொல்கிறேன், இந்த 70 வருஷம் இல்லாத கடன் இங்கே 5 லட்சம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னா, இவங்க ஃப்ரீ பீஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கு எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்கள மாதிரி நாங்கள் கடன் வாங்கி ஃப்ரீ பீஸ் கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கிக்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் 4 பேருன்னு வச்சுங்களேன், 62,500 per ஹெட் உங்கள் மேலே வந்துருக்கு. 4 பேர் 2.5 லட்ச ரூபா, 2.5 lakhs வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு வந்து விழுந்திருக்கு. எங்கள் தலைவர் ரொம்ப கிளியராக நான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் கடன் வாங்கி உங்களுக்கு ஃப்ரீ பீஸ் பண்ண மாட்டோம். வருவாயை இன்க்ரீஸ் பண்ணி வருவாயிலேருந்து வர இன்கம்மை நாங்கள் எடுத்துக்காமல்
மக்களுக்கு செய்வோம். நிறைய அவர் இருக்கும்போது இவ்வளோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்து கரண்ட்டில் வந்து ஓகே ஸ்டார்ட் அப்போட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூரோப்லேருந்துலாம் வந்து சாதாரணமாக வந்து பில்லியன் ஆஃப் டாலர்ஸில் வந்து உள்ளே வந்து விழுது. அந்த மாதிரி தலைவர் பெரிய ஐடியா வச்சுருக்காரு ஸ்டார்ட் அப்புக்குன்ட்டு ஒரு பெரிய விஷயமே வச்சு அந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்து வருவாயை ஈர்த்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்யறேன்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னார். நீங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கும் வந்து கடன் வாங்கி பண்ண தெரியும், ஆனால் அது வந்து அவர் ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கையை விட்டார். அந்த அறிக்கையில் நாங்கள் வந்து கடன் வாங்கி செலுத்த மாட்டோம். ரெண்டாவது நேற்று சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, நீங்கள் இந்த 5 லட்சம் கோடியை வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் எங்கெங்கே எடுத்துகிட்டு போனீங்களோ அது திருப்பி பெறப்படும். எனக்கு இந்த பணத்தில் 5 லட்சம் கோடியில் டேட்டா இருக்குது, 1.5 லட்சம் கோடி தான் வந்து இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் செலவு பண்ணி மீதி 3.5 லட்சம் கோடி காணும். தலைவர் வந்தாங்கன்னா வழக்குகள் தொடக்கப்படும், கண்டிப்பாக வந்தாலும் எல்லாமே நடத்தப்படும். வந்தானா 3.5 லட்சம் கோடியும் வந்து தலைவர் திருப்பி வாங்கிடுவார். வாங்கி கஜானா நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னார். இது எல்லாமே ஆக்ஷன் பிளான் இருக்கு. இந்த எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் எதிர்கட்சி வேட்பாளர்கள், எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பார்த்தா திமுகல தமிழன் பிரச்சனை நினைக்கிறாரு. அவரு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகர், டெலிவிஷன்ல எல்லாம் வந்து நிறைய பேச்சு போட்டிகள்ல கலந்துக்கிட்டு பிளஸ் திமுக சார்பாக நிறைய ஊடகங்கள்ல விவாதங்கள்ல கலந்துக்கிட்ட ஒரு நபர். அவர் ரொம்ப பாப்புலரா இருக்காரு. பிளஸ் திமுக இங்க கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ரூட்டடா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதையும் நம்ம ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட. அதே மாதிரி இந்த இன்னொரு பக்கம் புது பிளேயர் ஒருத்தர் டிவிகே விஜய் வந்திருக்காரு. ஸோ அவங்களுடைய கட்சி சார்பா அந்த கட்சியினுடைய மிக முக்கிய பிரபலமான பேச இருக்கக்கூடிய ராஜ்போகன் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் என்டிகேவும் நிற்கிறாங்க, சரண்யா நிற்கிறாங்க. ஸோ இது எப்படி இந்த காம்படிஷன் ஒர்க் பண்ண முடியும்? எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க செட் பண்ண நரேட்டிவ் வந்து தான் வந்து போன டைம் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆட்சியை இவங்க பிடிச்ச விதமே வந்து தப்பான விதம், பொய்யான விதம். ரெண்டாவது எங்கள் கட்சியில் வந்து இரட்டை இலையில் சேர்ந்த ஒரு கேண்டிடேட் என்னையே வந்து தலைவர் கலைஞர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எங்களுடைய சிம்பிளோடைய வெல்கமே அதிகமாக இருக்குது. அப்படி கம்பேர் பண்ணும்போது மற்ற கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் அ சான்ஸ் ஆஃப் வினிங். செகண்ட் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசாத டிபேட்டா, அவர் பண்ணாத பாப்புலர், அவருக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா, கரெக்டா? ஐபேக்கோட பிரசாந்த் கிஷோர் அவருக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா. நீங்கள் இப்போ சொன்ன இந்த 3 கேண்டிடேட்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு கம்பேரிட்டிவ்லி அவரோட பாப்புலாரிட்டிக்கும் இவங்க பாப்புலாரிட்டி கம்பேர் பண்ணதுக்கு நாட் ஈவன் 1%, கரெக்டா? எல்லாம் பேச்சாளருக்கு வேண்டது. அவர் பீகாரில் ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியும். ஸோ பாப்புலாரிட்டி டசன்ட் மேட்டர். இஃப் யூ வாண்ட் டு பி பாப்புலர் யூ கேன் பி அ பாப்புலர் கை, யூ கேன் பி அ இன்ஃப்ளூயன்சர், ஓகே. பட் மக்கள் ஓட்டு போடுறது வந்து எவன் களத்தில் இருக்கிறான், எவன் இறங்கி வேலை செய்வான், எவன் கூப்பிட்டா வருவான், எவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, எவனுக்கு அந்த திறமை இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்கவங்க மேலே தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அந்த விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். எங்கள் தலைவர் எடப்பாடியார் என்னை சூஸ் பண்ணியிருந்துருக்கிறான்னா அது ஒரு காரணம் இருக்கும். ஸோ இதில் வந்து டிவிகேன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவர் இது வரைக்கும் ப்ரூவன் ஓட்ஸ் கிடையாது, இருந்தாலும் இவர் வந்து ஏடிஎம்கே ஓட்ஸ் பிரிச்சிருவார், டிஎம்கே ஓட்டு பிரிச்சிருவார். ஸோ நீங்கள் உங்களுடைய பெர்செப்ஷன் என்ன? நீங்கள் என்ன மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் நினைக்கிறீங்க விஜய்? கண்டிப்பாக எங்கள் ஓட்டை பிரிக்க முடியாது சார். எங்கள் ஓட்டு எல்லாமே கன்சால்டேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சாலிடாக இருக்கோம் நாங்கள். திமுக மேலே அதிருப்தி இருக்கிறவங்க வந்து எந்த கவர்மெண்ட் வந்தால் அவங்க காப்பாற்றிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஒருத்தனை அடிக்கணும்னா அவனோட பலசாலியை தான் கூடுவாங்க தவிர அவனோட வீக்கானவனா கூட மாட்டாங்க. அப்போ ஆப்வியஸாக மக்களுக்கு தெரியும் இப்போ திமுகவை அடிக்கணும்னா அது அதிமுகனால தான் முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து எங்களை தான் ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, தலைவர் எடப்பாடியார் வந்து பிஜேபிக்கு அடிமையாக்குறாருன்ட்டு. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், திமுக சொல்கிறாங்கன்னு சொன்னேன். திமுக சொல்கிறேங்க சார், சாரி திமுக சொல்கிறேன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் எத்தனை இடத்துல ஆட்சியில் இருக்கிறாங்க, பிஜேபி எத்தனை இதில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர் ரொம்ப தெளிவாக காங்கிரஸுக்கு இவங்க கொடுத்த ஒதுக்கீடு சீட்டு வந்து 28, இவர் 27 கொடுத்து நான் தானே 4 காமிச்சார். யாராக வேணா இது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் தான். அதுக்கு தான் அந்த 1 சீட் டிஃப்ரென்ஸ். அவ்வளோ இடத்துல காங்கிரஸ் இருக்கிறான், அவன் 28க்கு வாங்கிட்டான் திமுக கிட்ட. நான் பாரு, நீ எவ்வளோ இடத்துல இருந்தாலும் நான் சொல்லுது தான் நீ கேட்கணும். சென்னையில் பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் ஒரே இடத்துல கொடுக்கும், சரிங்களா? ஏன்னா சென்னை இந்த வாட்டி அவர் வந்து மயிலாப்பூர் மட்டும் தான் கொடுத்தாரு. ஆனால் சென்னை தலைவர் இந்த வாட்டி அவர் கண்ட்ரோல் எடுக்கணும். 14 இடத்துல ரெட்டையில் சின்னத்தில் நிற்கிறோம். ஒரு இடத்துல வந்து கூட்டணி கட்சி அவங்க ரெட்டையில் சின்னத்தில் நிற்கிறாங்க. மீதி 13 இடத்துல டைரக்ட் கேண்டிடேட்ஸு. ஒரு இடத்துல அமமுக, ஒரு இடத்துல பிஎம்கே. ஸோ சென்னையை நீங்கள் உங்கள் கோட்டைன்னு சொல்கிறீங்களா, அந்த எடுத்து நான் காட்டுறோம். சென்னைன்றது திமுக கோட்டையாக இருக்கிறது உடையுன்றீங்க, உடைக்கப்படும்னு. கண்டிப்பாக 100% இப்போ உடைச்சிடுவாருன்ற நம்பிக்கை உங்களுக்கு? 100% தலைவர் உடைச்சிடுவார். எத்தனை சீட் வின் பண்ணுவோன்னு நினைக்கிறீங்க?
சென்னையில 14 வின் பண்ணிடுவோம். 14 வின் பண்ணுவோம். 16 out of 16 அடிக்கும். 16 கூட சேர்த்து. ஆமா. பெரம்பூர்ல பாமக போட்டிடுறாங்க, திலகபாமா தான் போட்டிடுறாங்க. அதுதான் விஜய் வேற நிக்கிறாரு. விஜய் வேற நிக்கிறாரு. அதுதான் சார் நான் சொல்றேன். இப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் பாப்புலாரிட்டி இருக்குன்னா அந்த பாப்புலாரிட்டி படத்துல தான். எனக்கும் அவர் படத்துல ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது பார்த்து பிடிக்கும். ஆனால் பின்னாடி ரியாலிட்டியில வந்து அந்த ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கே எத்தனை தடவை நடிப்பாங்கன்னு தெரியும். சரிங்களா? ஸோ அந்த பாப்புலாரிட்டி எங்களுக்கு எல்லாருக்குமே. உங்களுக்கு யாரும் பிடிக்கும் நடிகர்? எனக்கு நடிகர் நான் பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த். ரஜினி சார். ரஜினி சார் பத்தி இப்போ ரீசெண்டா ஆதவ் பேசுறது ஒரு பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன ஃபீல்? அதுதான் இது தேர்ஸ் அ திங் கால் ஐகான் பேஷிங். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பெரியவங்களை பற்றி தப்பாக பேசும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலாரிட்டி கிடைக்குதுன்ட்டு இந்த மீடியாவில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து அதை சேர்ந்து அது பண்ணுறாங்க. ஆதவ் அர்ஜுனா அவராக இருக்கட்டும், மற்றவங்களாம் இருக்கட்டும்னா தேர் டூயிங் ஐகான் பேஷிங். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் அ ரைட் வே டு டூ. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன நல்லது பண்ண போகிறீங்க, உங்கள் தலைவர் என்ன பண்ண போகிறார், அதை மட்டும் பேசுகிறது வந்து ஒரு தன்மையான தளம். அதை விட்டுட்டு அவங்க மற்றவங்கள போய் பண்ணது வந்து நாட் அக்செப்டபிள். அவர் எப்படி கரெக்டாக இருக்கிற சூப்பர் ஸ்டார் வந்து எப்படி வந்து படத்தில் இருக்கிறார் அப்போ தான் அவருக்கு அங்கே வந்து அவருடைய இது. நான் ஒரு பெரிய ஃபேன். ஆமாம். அதனால் படத்தில் தான். நான் நெஜ லைஃப் என்னோட ஹீரோ வந்து எடப்பாடி. சூப்பர். ஆக்சுவலாக இந்த தேர்தல் உங்களுடைய பிரச்சாரம் எதை நோக்கி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறீங்க? இந்த தேர்தல் பிரச்சாரம் வந்து மக்களை மீட்டு தமிழகத்தை காப்போம், அதுதான் எங்களோட பிரச்சாரம். இவ்வளோ கஷ்டப்படுற மக்கள் அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க மீட்டு எடுத்து தமிழகத்தை காத்து எடப்பாடி அவர்களை வந்து மறுபடியும் முதலமைச்சராக அமர வைக்கிறது தான் எங்களுடைய பிரச்சாரமே. அதுதான் நாங்கள் டோர் பை டோர் நாங்கள் போய் சொல்லுது. அப்படின்னா அம்மா எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? சூப்பராக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே வந்து தேர் எக்ஸ்பெக்டிங் அ சேஞ்ச். ஸோ அது க்ளீனாக தெரியுது. ஆமாம், நான் 2022 கவுன்சில் எலெக்ஷனில் போகும்போது அப்போ தான் 1 இயராக ஆச்சு திமுக. 2022 போகும்போது ஒரு விஷயமான ரியாக்ஷன் நடந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது எப்படி இருக்குன்னா வெல்கமிங். இந்த ஏடிஎம்கேன பாட்டை எங்கள் சாங் கேட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து நின்று பார்க்குறாங்க, யார் கேண்டிடேட்டு இது அப்படி எல்லாமே பார்க்குறாங்க. ஸோ அந்த கேண்டிடேட்னும் போது ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் மற்ற சீனியர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்கள் பாட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் யங்ஸ்டர், எப்படி உங்களுக்கு நம்பி அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு ஒரு டைமில்? அதான் சொல்கிறேன். 2008 நான் போய் ஜாயின் பண்ணும் போதே நான் 30 பேரை கூப்பிட்டு போய் நான் பாட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 1920 வந்து என்னை வந்து இளைஞரணி மாவட்ட துணை செயலாளர் போட்டாங்க. அப்புறம் 21-22 அந்த டைமில் 21-22 அந்த டைமில் வந்து என்னை மாவட்ட செயலர் ஆக்குறாங்க. ஸோ இந்த ப்ராக்ரஸ்லாம் பார்க்குற தலைவர். ப்ளஸ் 2022 நான் வந்து பண்ண கேம்பெயினிங் வந்து கொஞ்சம் ஃபினாமினலாக இருந்தது. கொஞ்சம் நேஷனல் மீடியாலாம் கவரேஜ், தோ இட்ஸ் லோக்கல் பாடி கான்ஸ்டியூஷன் எலெக்ஷன், நேஷனல் மீடியா கவரேஜ் தான் நிறைய இருந்தது. ஸோ ஆப்வியஸாக தலைவர்கிட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். ப்ளஸ் என்னை கூப்பிட்டு அவர் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டு, அவர் எப்படி என்னை ஊக்குவிச்சார், எப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் சொன்னார். இப்படி பண்ண தம்பி, அப்படி பண்ண தம்பி, இது பண்ணோன்ட்டு. அதெல்லாம் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை என் பேரில் சீட்டு கொடுத்தாரு. அது நம்ம உங்கள் சீனியர்ஸ் உங்களுக்கு இப்போ கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா? எப்பவுமே எங்கள் சீனியர்ஸ் கோஆப்ரேட் பண்ணுவாங்க எப்பவுமே. சரி, அதிமுகன்ற ஒரே கட்சியில் தாங்க இதெல்லாம் வாய்ப்பு நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. சொல்லப்போனால் அந்த பார்ட்டியோட பலமே கூட அதுதான். எக்ஸாக்ட்லி, பார்ட்டியோட பலமே யங்ஸ்டர்ஸ் தான். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து புதுமுகங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு வரும். புதுமுகங்களுக்கு வாய்ப்பு இல்லை, புதுமுகங்களும் வாய்ப்பு சொல்லுறது அப்படி கிடையாது. உழைப்பவனுக்கு வாய்ப்பு, உனக்கு தகுதியானவனுக்கு வாய்ப்புனா அது வந்து ஏடிஎம்கே அதிமுக மட்டும் தான் இருக்கு. ஷோர். நீங்கள் வந்து இந்த தேர்தலில் முன்னோக்கி போய் வெற்றி பெற எங்களுடைய நிறுவனம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.